இங்கே இந்த பாட்டி காலையிலேயே எந்திரிச்சு ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அடுப்பில் போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டு வேலைக்காரன் வந்து இவ்வளோ சமைக்கிறீங்களா யாருக்குன்னு கேட்கும்போது அது ஒரு சைத்தானுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரிஜ்வானை காட்டுறாங்க. ரிஜ்வான் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு அவங்க ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே கோவிட் வேக்சினேஷனை அவனே கூட போய் போட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நர்வஸாக இருக்க பெரியவங்ககிட்டலாம் பாசிட்டிவாக பேசுகிறான். இதை போட்டால் சைடு எஃபெக்ட் வருமானு கேட்குறவங்ககிட்டலாம் சைடு எஃபெக்ட் வந்தால் என்ன, நான் தான் அவங்க கூட இருப்பேன்ல, நீங்கள் தைரியமாக ஊசி போடுங்கலாம் சொல்கிறான். அப்போ தான் இந்த பாட்டியை மீட் பண்ணுறான். அவங்ககிட்ட போய் ஃபேஸ்புக்கில் உங்கள் பொண்ணு தான் வந்து வேக்சினேஷன் ஊசி போட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்கன்னும் போது அப்போ அவளுக்கு போய் ஊசியை போடுன்னு சொல்லி கதவை சாத்தி விட்டுறாங்க. ஒரு நாள் விடாமல் ரிஜ்வானும் டெய்லி அந்த பாட்டி வீட்டு வாசலில் நின்று நீங்கள் எப்போ தான் ஊசி போட போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க கேட்குறாங்க, உனக்கு பேட்டரியே டவுன் ஆகாதாடா, எப்போ பாரு பேசிக்கிட்டே இருக்குன்னு. ஒரு நாள் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஊசி போட்டாங்க, நீங்கள் எப்போ போட போறீங்கன்னு கேட்குறான். அவங்க செடியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் சாப்பிட்டா ஹெர்பல் ஆன்லாம் கேட்குறான். அவங்களுக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது. அந்த பாட்டியை ரிஜ்வானை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் இருக்கவங்களாலே என்னை கன்வின்ஸ் பண்ண முடியல ஊசி போடுறதுக்குன்னும் போது, உங்கள் குடும்பமா, அப்போ நான் உங்கள் குடும்பம் கிடையாதா அப்படின்னு அவன் கேட்ட உடனே இவங்களும் சிரிச்சுக்கிட்டு அவங்க கூடயே போய் ஊசியும் போட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த ரிஜ்வானுக்காக தான் அவங்க சாப்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஃபேஸ்புக்கில் போட்ட போஸ்ட்டை பார்த்துட்டு சாப்பாடை செஞ்சுட்டு ரிஜ்வானோட வீட்டுக்கு போயிட்டு அவனை எழுப்பி அவன்கிட்ட கேட்குறாங்க, உன் போஸ்ட்டை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா நீ ரம்ஜான் கொண்டாடாமல் இருந்துருவியா, அப்போ நான் யாரா அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. சொல்லு, நான் யாரும் கிடையாது அவனுக்கு அப்படின்ன உடனே இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லவங்களுக்கு நல்லது நடக்க தான் செய்யும், அது கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக வந்து அதை நிறுத்திட முடியாதுல்ல.